ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்கி 2898 AD அப்படின்னு இப்போது தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்க அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், படத்தோட மூவி டைட்டில் கார்டு கல்கி 2898 AD. ஸோ 2898 ADன்றது இட்ஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். ஸோ உங்களுக்கு ஏடி பிசி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், காமன் ஏரா அந்த மாதிரி தான். ஸோ ஏடின்றது ஃப்யூச்சரில் இப்போ வந்து ஐ திங்க் 2000 அத்தனை இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மேட்டர் தான் தட் இஸ். ஸோ அதாவது குருஷேத்ரா நடந்து, குருஷேத்திர மகாயுத்தம் தெரியும்ல மகாபாரதத்தில். ஸோ அப்போ இருந்து 6000 இயர்ஸ் கழித்து வந்து கல்கி பறப்பாங்க. கல்கி மீன்ஸ் அது வந்து இப்போ இருக்கிற கிருஷ்ணரோட அடுத்த அவதாரம் அப்படின்னு வந்து இந்து ரிலீஜன் வந்து நம்பப்படுற ஒன் ஆஃப் த இது. அதே மாதிரி மித்த ரிலீஜனில் வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக சொல்லி, பட் ஆனால் பேர் வேறாக இருக்கான், பட் ஆனால் கடவுள் ஒன்று தான்ற மாதிரி கடவுளோட கலியுக அவதாரம் தான் கல்கி அப்படின்றது தான் இத்தனை நாள் எல்லோரும் ஓரளவு சின்ன சின்ன அங்கங்கே ஸ்டோரிஸாக கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால தான் படத்துக்கு வந்து கல்கி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் கே அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் கே ஃபார் கல்கி, தட் இஸ் திஸ். ஸோ அதே மாதிரி படத்துலையும் ப்ராஜெக்ட் கேனா என்னென்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ படத்தோட டைட்டில் கார்டு இதனால தான் கல்கின்னு வச்சுருக்காங்க. ஸோ கிருஷ்ணரோட அடுத்த அவதாரம் அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அதுதான் கல்கி 2898 AD. ஸோ அது அந்த ஏடின்றது மெஷரிங் த ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம் அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் த டைட்டில் கார்டு ஆஃப் த மூவி. நவ் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் பிளாட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, படம் ஓப்பன் பண்ணுறதை எடுத்த உடனே அமிதாப் பச்சன் சார் தான் அஸ்வத்தாமன் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. ஸோ அஸ்வத்தாமன்றது வந்து உங்களுக்கு குருஷேத்திர மகாயுத்தம் பற்றி தெரிஞ்சிருந்துச்சு, மகாபாரதம் கதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா அஸ்வத்தாமன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எப்படி கொண்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஸ்வத்தாமன்ற பேர் வச்சு ஒரு யானையை கொண்டுட்டு அஸ்வத்தாமன் நடந்துட்டான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேம் பண்ணி தான் அந்த யுத்தம் வந்து ஒரு நாள் நடக்கும். ஸோ அதிலேருந்து அஸ்வத்தாமனுக்கு வந்து ஒரு சின்ன வரம் மீன்ஸ் சாகா வரம், அந்த சிரஞ்சீவி ஒன் ஆஃப் த மேனாக வந்து கடவுள் வந்து சாபம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை தான் அந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே காமிக்கிறாங்க. ஸோ குருஷேத்திர யுத்தத்தில் அஸ்வத்தாமனுக்கு கிடச்ச ஒரு சாபம் ஆர் வரம் வாட் எவர் இட் இஸ். ஸோ நீ வந்து இப்போ என்னை கொல்லவே ட்ரை பண்ணிட்ட, அதாவது கிருஷ்ணரை கொல்லவே ட்ரை பண்ணிடுவார். ஸோ ட்ரை பண்ணிட்டு நீ வந்து என்னோடய அடுத்த அவதாரத்தை வந்து நீ தான் காப்பாற்றணும், அழிவில் இருந்து அந்த அவதாரத்தை என்னை எடுக்க வைக்கணும் கல்கி அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ போன உடனே நாங்களும், அதாவது பாண்டவரும் அழிஞ்சிருவாங்க, நானும் அழிஞ்சிருவேன், பட் ஆனால் நீ வந்து இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து நம்ம மகாபாரதத்தில் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதில் நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குது படத்தில். ஸோ என்னென்ன சர்ப்ரைஸ்னால் அதை நீங்கள் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மெனி சர்ப்ரைசஸ் இருக்குது. நிறையா கேமியோஸ் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு கேமியோவை பற்றியுமே எனக்கு கண்டிப்பாக அடுத்த எண்ணில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஒரு வேளை அது ஸ்பாய்லராக இருக்கும் அப்படின்னா வீடியோ கட் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்றது தான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ நவ் வி ஆர் கோட் டு த பிளாட் ஆஃப் த மூவி. ஸோ அதுதான் அந்த மகா யுத்தம் வந்து நடக்குது. ஸோ அதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த கல்கின்ற அந்த குழந்தை வந்து பிறக்க போகுது. அந்த குழந்தையை காப்பாற்றுறது தான் அந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி, ரிமைனிங் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பிரபாஸ் அவர் தான் படத்தோட மெயின் லீட் ஹீரோ. ஸோ பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டர் நல்ல ஃபன்னியஸ்ட்டு ஒரு மேன். அதாவது அந்த ஃபன்னியஸ்ட்டு மேன், அவரோட மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த யஷ்வின் அப்படின்ற சுப்பீரியம் அவரோட அந்த கோட்டை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்றதான் அவரோட ஒரு நீண்ட நாள் கனவுகளாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 1 மில்லியன் யூனிட்ஸ், இப்போ எப்படி நம்ம மணி அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம்ல, ஃப்யூச்சரில் வந்து அந்த யூனிட்டுன்றதை அழகால மெஷர் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சோம். இந்த நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் அந்த வீடியோ காலாக்கு பதிலாக அந்த ஹாலோகிராம் வரதாக இருக்கட்டும். ஸோ அதன் வந்து ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து நிறையா அது வந்து சூப்பராக ஃபியூச்சரிஸ்டிக்காக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வந்து படத்தோட மேக்கிங் அண்டு விஎஃப்எக்ஸ் அண்டு பார்க்குற விதம் 3Dயில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நியூ வேர்ல்டுக்கு, நம்ம இப்போ ஒரு வேர்ல்டில் இருக்கும், ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அழகான கற்பனையோடு சேர்ந்து கொடுத்துருக்காரு நாகேஷன். ஸோ உண்மையிலே அவரோட படம் மகாநதிக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதே மாதிரி இந்த படமுமே அவரோட தரமான படைப்பில் ஒன் ஆஃப் த இதாக தான் கல்கி வந்து இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு நாகேஷன். நவ் வி ஆர் கோயிங் டு த பிரபாஸ் சார். ஸோ பிரபாஸ் சார் வந்து ஒரு சச் அ ஃபன்னியஸ்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட மெயின் தாட்டே என்னென்னா, இது ஒரு கிரே ஷேடான கதை. கிரே ஷேட்னா நான் இன்டர்வியூலே சொல்லியிருப்பார். கிரே ஷேடுனா என்னென்னா, ஒரு வில்லன், அவர் ஹீரோ தான், பட் ஆனால்
வில்லனாக இருந்து அந்த ஹீரோயிஸ்டிக் மாதிரி கொஞ்சம் இதாக வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அந்த கிரே ஷேட் என்ன அப்படின்ற. அதாவது பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த யூனிட்ஸ்க்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேரக்டரே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்குமே ரொம்ப ஃபன்னியாக சூப்பராக இருக்கும். தென் அந்த புஜ்ஜி அப்படின்னு அந்த ஒரு ரோபோட்டிக் அந்த மிஷின் இருக்கும், அந்த இதில் அவரோட காருக்கு வந்து அந்த பேர் வச்சுருப்பாரு. அதோட ஃபன் மூமெண்ட்லாம் ரொம்ப சிரிப்பு தர மாதிரி செம்மையாகவே காமெடியாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். தென் திஷா பத்தானி நடிச்சிருக்காங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க நல்லா பண்ணிவிட்டு அவருக்கு சின்ன ஒரு பேர் மாதிரி வராங்க. யாருக்கு மிஸ்டர் பிரபாஸ் அவர்களுக்கு வராங்க. ஸோ வந்துட்டு அவரை தான் அவங்கள தான் உள்ள கோட்டைக்குள்ளவே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே பார்த்தோம்னா அங்கே போய் அவர் ரிலாக்ஸ் ஃபன் பண்ணுறதா இருக்கட்டும். தென் ஒரு இதுக்கு அங்கே வந்து ரியல் வேர்ல்டு இருக்குது. இப்போ நம்ம அதாவது இது படத்தில் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, மனிதர்கள் எல்லாமே அடிமையாக மாறிவிடுவோம் ஒரு இதுக்காக, ஒரு சுப்ரீம் பவர் கீழே. அந்த சுப்ரீம் பவர் யாருன்னு பார்த்தோன்னா தட் இஸ் அவர் ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் சார். ஸோ அதை பார்த்த உடனே ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வருவார். பார்த்தோன்னே வாவ் என்ன மனுஷயான்றவும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வருவார் பாருங்க, என்ன மனுஷயா அப்படின்ற மாதிரி தரமாக பண்ணிட்டு போயிடுவார். கிளைமேக்ஸில் அந்த எல்லா கையும் வந்து ஒரு மாதிரி அவதாரம் எடுக்கிற சீன் மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸ். அதோட ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகும். தரமாக முடியும் அந்த படத்தோட ஒரு பெஸ்ட் எண்டிங். ஸோ பார்ட் 2க்கு ஒரு தரமான லீடு கொடுத்து செம்மையாக முடிச்சிருப்பாங்க. தட் இஸ் ஒன்லி ஃபார் கமல்ஹாசன் சார். மிரட்டிட் சார், ஆல்வேஸ் இஸ் இன் ஆண்டவர் அட் த வெயிட்டிங் ஃபார் இண்டியன் 2 அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ தட் இஸ் அபவுட் தி கமல் சார். நவ் தென் தீபிகா படுகோன் மேம். ஸோ தீபிகா படுகோன் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அதான் ப்ரெக்னென்ட் அந்த கிருஷ்ணரை பெற்றெடுக்க போகிற, அதாவது கல்கி அவதாரத்தை பெற்றெடுக்க போகிற அந்த தாயே அவங்க தான். ஒன்று அம்மான்னு சொல்லாமல் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அமிதாப் பச்சன் சார் சொல்கிற சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் தரமாக இருக்கும். ஸோ என்னென்னா அந்த ஸ்விட்ச்ட அந்த சுப்ரீம் பவர் கமல் சார் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு கீழே ஒரு லேபர் மாதிரி ஒரு பெஸ்ட் இன்னொரு வில்லனை வச்சு தேடிக்கிட்டு இருப்பார். அந்த சீரம் விச் மீன்ஸ் அந்த கருவிலேருந்து ஒரு சீரம் கிடைக்கும். அந்த சீரம் வச்சு தான் வந்து நிறையா பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு 150 டேஸான ஒவ்வொரு கருவையுமே கொண்டுக்கிட்டு மீன்ஸ் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தென் இந்த இதில் சாம்பாலி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், கிராமம் இருக்கும். அந்த கிராமத்தில் தான் இப்போ இருக்க நம்ம உலகம் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீடமாக ஆனாலும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற உலகத்துலலாம் எப்படின்னா எல்லாருமே அடிமைகளாகவும் இதாகவும் தான் வச்சுருப்பார். அவர் போடுற அந்த வில்லனு கீழே இருக்க ஒரு வில்லன் போகிற ஆப்பிளுக்காகவே எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் காட்டுப்பாங்க. தட் இஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும்போது பிரபாஸ் சார் வந்து அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு நிம்மதியாக இருக்கும். கோட்டைக்குள்ளே போனாங்கன்னா அவங்க எல்லாருமே பிகம் நார்மல், நம்ம எப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோமோ அந்த மாதிரி நிறையா சலுகைகளோடு உள்ள இருக்கலாம் அப்படின்றதுனால இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ். தென் அந்த ஷாம்பால் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அங்கே வந்து பசுபதி சார் தான் வீரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் கூட ஒரு 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க 2 பேருமே உண்மையிலே தரமாக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டர்ஸ். ஸோ அவங்க தான் தீபிகா மேம் வந்து காப்பாற்றி அங்கேருந்து கூட்டுறாங்க. ஸோ தீபிகா மேமுக்கு அங்கே உள்ள ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு மாதிரி கோர்வையாக அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் நாகேஷ்ன்றதை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது 3D படம் அலாங் வித் த ஸ்டோரி ஆஃப் பேக்ரவுண்ட் ஆஃப் மகாபாரதாவோட ஒன் ஆஃப் த சீக்வல் மாதிரி இருக்குது அப்படின்றப்ப ரியலி குட் டைம் டு வாட்ச் அஸ் வெல் எஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் கெயினபிளாகவும் இருக்கும். ஒரு சைஃபை வந்து அலாங் வித் ஆன்மீகத்தோடு சொல்லும் போது வந்து வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தென் அமிதாப். ஸோ அமிதாப் பச்சன் சாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஒண்டர்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஷோலே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஷோலே படம் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது நான் பார்த்ததுலேருந்து நான் அவரை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் ஷோலே. ஸோ அது ஒரு இது. பட் ஆனால் இதில் வந்து அமிதாப் இஸ் அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த பிரியங்கா மேமை காப்பாற்றுறதுக்காக அவர் படுற பாடு சுமதி அப்படின்னு SUMIT அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சுமத்தின்னு அவங்களாம் பேர் வச்சுக்கிறாங்க தீபிகா மேமுக்கு. ஸோ அந்த பேரை வச்சோடனே அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவர் போராடுற விதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்படுவார். அதாவது கிருஷ்ணனுக்கு அழிக்க பார்த்ததுக்காக இவ்வளோ கஷ்டப்படணுமான்றதா. போரோட வெற்றின்றது மரணத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதுதான் உண்மைன்னு தோணும். அதாவது ரொம்ப நாள் வாழ்கிறது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ரொம்ப நாள் வாழ்ந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படின்றதுமே இவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போரோட வெற்றியே மரணம் தான் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். தென் சோமினி இது சக்ஸஸ்ன்றது என்ன அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்கிரைப் சூப்பராக பண்ணியிருப்பார்.
தென் நான் சாக மாட்டேன், எனக்காக எவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு சொல்லும்போது நான் சாக மாட்டேன் அப்படின்னு வந்து அமிதாப் சார் சொல்ல போகலாம் செம்மையாக இருக்கும். ஸோ அவர் அமிதாபா பார்த்ததை விட அஸ்வத்தாமாவை பார்த்ததா அதிகம்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ ரொம்ப அழகாக செம்மையாக பண்ணியிருந்தார். அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நியூ கேரக்டரை வேறு லெவல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டை சூப்பர்பான நேரத்தில் அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நாகேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். தென் நோ பிரபாஸ் பிரதர். ஸோ பிரபாஸோட அந்த கிரே ஷேடோட ஒரு அழகான கேரக்டர். ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸில் அவரோட கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது ஒரு சீன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே செம்மையாக இருக்கும். அது பாருங்கள், அது என்ன கேரக்டர் மட்டும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், அது நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ்வத்தாமன் சொல்லிட்டேன். ஸோ அது என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறையா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்குது. ஸோ ட்விஸ்ட்டை பற்றி நான் எதுவுமே பேச வரல, கேமியோஸை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசஸாகவும் இதாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்டோரி ஆஃப் மிஸ்டர் நாகேஷின்ஸ் கல்கி 2898, ரைட்? தட் இஸ் ஏடி. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த கேமியோஸ். ஸோ கேமியோஸ் அப்படின்னு சொல்லும்போது மொதல் இடத்தோடனே மிர்னல் தாக்கூர் மேம் வந்தோடனே நான் எங்கே பிரியங்கா மேம் முதல்ல இவங்க வராங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு கேமியோ வந்து மிர்னல் தாக்கூர் மேம் வந்து ஒரு சின்ன கேமியோவாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடி மாதிரி ஒரு அழகான கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் ஒன் டிக்யூவை பார்த்தோன்னே நான் மறந்துட்டேன். ஐ திங்க் மகாநதி காசன் குரு வந்து இங்கே போட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ துல்கர் சல்மான் வந்து ஒரு தத்தெடுத்துருப்பார். துல்கர் சல்மான் தான் பிரபாஸை தத்தெடுத்துப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அழகாக பண்ணிட்டு போயிருப்பார். நீ பண்ணுறதான் கரெக்டுன்னு அவர் சொல்லும்போது செம்மையாக இருக்கும். ஒரு அழகான கேரக்டரை சும்மா ஒரு பாசிட்டிவாக ஒரு சின்ன கேமியோ வந்து துல்கர் சல்மான் கொடுத்துருப்பாரு. தென் காண்டீபன் அர்ஜுனனா வந்து விஜய் தேவரக்கொண்டா நடிச்சிருப்பார். அது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறப்போ. இன்னுங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஃபுல் இண்டஸ்ட்ரி ஆகிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தென் மகாநதியில் விஜய் தேவரக்கொண்டா சூப்பரான ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரையுமே நல்லா இறக்கி செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். தென் ஃபைனலி த பிக்கஸ்ட்டு கேமியோ அப்படின்னு சொல்கிறதோட ஒரு ஃபன்னியஸ்ட் கேமியோன்னு சொல்லலாம். இதை தான் எஸ் ராஜமௌலி சார் வந்துருப்பார் ஒரு சீனில் வந்து 5 வருஷம் ஆகிட்டா அடுத்து 10 வருஷம் அந்த பாகுபலியை வச்சு செம்மையாக கலாய்ச்சிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சீன் பார்க்குறதுக்கே, நீங்கள் சிரிக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான சீன். ராஜமௌலி சார் வந்து அந்த யூனிட்ஸ் கேட்குறதுலாம் வேறு லெவல் சீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகான கேமியோஸாக அந்தந்த இடத்துல வச்சு நல்லா சிரிப்பு மூட்டியிருக்காங்க அப்படின்றதான் அந்த படத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக படத்தை வந்து 3Dலேயும் ஓடிக்கிட்டு இருக்குது, 2Dலேயும் ஐ திங்க் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பட் ஆனால் 3Dலேயே பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல படம் தான் கல்கி 2898. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் ஒரு அழகான மகாபாரதத்தோட சீக்வலான கல்கி அவதாரம் எடுக்க போகிற மிஸ்டர் கிருஷ்ணர் அவர்களை காப்பாற்றுற ஒரு அழகான கதையாக தான் அந்த படம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டோட குடும்பத்தோடு போய் வீட்டு பக்கத்தில் இருக்க தேட்டரில் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.